வணக்கம். இது வழக்கு. ஆம்லெட் தகராறு, ஹோட்டல் உரிமையாளர் குத்தி கொலை. சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. நீ யாரா என்கிட்ட காசு கேட்கற? நான் யாரா? இந்த ஊர் ரெவடி. இவங்களே பாட்டி படைச்சிட்டு நீ யாரு என்கிட்ட காசு கேட்கற? சமீப காலமாக கொலைகள் அதிகரித்து வருவதை பார்த்து வருகிறோம். சாதி, முன்விரோதம், பெண்கள் தொடர்பு, சொத்து பிரச்சனை என கொலை செய்பவர்களுக்கு ஏராளமான காரணங்கள் இருக்கின்றன. சிவகங்கை அருகே கடந்த வாரம் ஹோட்டல் உரிமையாளரை சிலர் கத்தியால் குத்தி கொலை செய்தனர். இந்த கொலைக்கு காரணம் என அறிய சம்பவ இடத்திற்கு நாம் விரைந்தோம். அங்கு நமக்கு அதிர்ச்சியான தகவல்கள் கிடைத்தன. ஒரு தாயின் கண்ணீர் கதறல் அந்த மருத்துவமனை வளாகத்தையே சோகத்தில் தள்ளிவிட்டிருந்தது. ஆம், உறவினர்கள், ஊர்க்காரர்கள் என எல்லோருமே சோகத்தோடு குவிந்திருக்க சிவகங்கை அரசு மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை வளாகமே பரபரத்து கிடந்தது அன்று. பெற்ற மகன் கொலை செய்யப்பட்ட வலி. அப்படித்தான் சொன்னார்கள். பிரேத பரிசோதனை செய்து மகனின் உடலை வாங்கிச் செல்வதற்காகவே காத்திருந்தார்கள். வெயிலின் உக்கிரம் அதிகரிக்க அந்த இடத்தில் ஊர்க்காரர்களும் உறவினர்களும் ஒன்று திரள அசாதாரண சூழல் நிலவத் தொடங்கியது. கண்ணீரும் கம்பளியுமாக கிடந்தார்கள். ஒரு கட்டத்தில் பெரும் கூட்டம் திரண்டு சாலையில் ஊர்வலம் நடத்த தொடங்கிவிட்டார்கள். கொலை செய்தவர்களை கைது செய்ய வலியுறுத்தி திரண்ட அந்த கூட்டம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் நோக்கி நகர்ந்தது. அது அமைதியான பேரணிதான் என்ற போதிலும் அங்கு என்ன வேண்டுமானாலும் நடக்கலாம் என்ற நிலை. ஆண்கள், பெண்கள் என எல்லோருமே வரிசை கட்டி மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்திற்கு சென்று கொலையாளிகளை கைது செய்ய வலியுறுத்தினார்கள். இதற்கிடையே அந்த கொலையாளிகளும் பிடிபட்டார்கள். இதோ சிவகங்கை காவல் நிலையத்திற்குள் அவர்களிடம் வாக்குமூலம் வாங்கும்போது பதிவு செய்யப்பட்ட காட்சி. இரவு 9 மணி இருக்கும். காவல்துறை வளாகமே பரபரப்பில் மாட்டிக் கிடந்தது. நீண்ட விசாரணை அது. கொலையாளிகளிடம் காவல்துறை அதிகாரிகள் விசாரணை நடத்திக் கொண்டிருந்தார்கள். மிக ரகசியமாக நடத்தப்பட்ட அந்த விசாரணையில் பல்வேறு பகீர் தகவல்கள் வெளிவந்தன. முகத்தை மூடி மறைத்து நிற்கும் இந்த 3 பேரும் எதற்காக கொலைக்காரர்களாக மாறியிருக்கிறார்கள் தெரியுமா? கேவலம் ஒரு ஆம்லெட் பிரச்சனைக்காகத்தான். ஆம்லெட் சாப்பிட்டாங்க, காசு கொடுக்கணும் கேட்டதுக்கு நான் காசு கொடுக்க முடியாது, நாங்க பெரிய ரெவடி, எங்கள்கிட்ட காசு கேட்கறேன்னு சொல்லிட்டு அவர் அடிக்க வந்தாங்க. இவரும் தள்ளுமுள்ளாயி கட்சி எடுத்து கொடுத்தோம். இந்த 3 பேரில் ஒருவர் 12ஆம் வகுப்பு மாணவன். குடித்துவிட்டு இவர்கள் நடத்திய கொலைவெறி தாக்குதலில் ஒரு குடும்பமே இன்று நடுத்தருவுக்கு வந்திருக்கிறது. சிவகங்கை அண்ணாமலை நகர்ல என் மச்சான் கலைவாணன் கடை வச்சிருக்காரு ஹோட்டல். அதுல 3 பேர் சாப்பிட வந்தாங்க. தண்ணியை போட்டு வந்துட்டு அசிங்கமா பேசினாங்க. அவர் அசிங்கமா ஏன்டா பேசுறீங்கன்னு கேட்டு அவர் கேட்டார், பொம்பளை பிள்ளை இருக்கு எனக்குல. அதுலயே வாக்குவாதம் வந்துருச்சு.
வாக்குவாதம் வந்து தள்ளுமுள்ளாயி அதுல ஒருத்தர் கத்தி எடுத்து மச்சான் நெஞ்சிலே குத்திட்டான். சாப்பிட வந்திருக்காங்க, வந்து ஆம்லெட் போட சொல்லியிருக்காங்க. ஆம்லெட் போடுறதுக்கு நேரம் ஆயிடுச்சு. பொம்பளை பிள்ளை இருக்குன்னு இல்லாம கூட அசிங்கமா பேசிருக்காங்க. அசிங்கமா பேசாதீங்கன்னு சொல்லியிருக்காப்ல. இது சொன்னதுக்காக கத்தி எடுத்து குத்திட்டாங்க. இதே நடந்தது இங்க. ஹோட்டல்ல இருந்து கஷ்டப்படுற ஃபேமிலி தான். அப்பா ஹேண்டிகேப், அம்மா கூலி தொழிலாளி, பையன் 2 குழந்தை, கை குழந்தைகள், கஷ்டப்பட்டு தொழில் நடத்தி வந்தா. நேற்று ஒரு 10 மணி போல, இரவு 10 மணி அளவில் வந்து ஹோட்டல் நடத்தி சாப்பிட்டு 3 பேர் வந்து சாப்பிட்டு இருந்திருக்காங்க. 3 பேர் சாப்பிட்டு இருந்ததுக்குள்ள அப்ப காசு கேட்டிருந்ததுக்குள்ள வாய் தகராகி அவங்க இந்த மாதிரி பையனை எடுத்து கத்தியால தாக்கி ஆள் அங்கனக்குள்ள திருப்பி ஜிஹெச் கொண்டு வரதுக்குள்ள ஆளு மரணம் அடைந்து விட்டார். இதோ கைக்குழந்தையோடு கண்ணீரில் நிற்கும் இந்த பெண்தான் கொலை செய்யப்பட்டவரின் மனைவி. 6 லட்சம் ரூபாய் கடனோடு தன்னை அனாதையாக்கிவிட்டு சென்றுவிட்ட கணவருக்காக அழுது புலம்புகிறார். 4 மாசமா கடை வச்சிருக்கோம் ஹோட்டல் கடை, சோலா ஹோட்டல். நேற்று ஃபர்ஸ்ட் 6 பேர் வந்தாங்க, 6 ஆம்லெட் கேட்டாங்க, போட்டு கொடுத்தோம். சிகரெட் வாங்கினாங்க, வாங்கிட்டு 3 பேர் போயிட்டாங்க. 3 பேர் இருந்து மறுபடியும் ஆம்லெட் கேட்டாங்க, தண்ணி கப்பு கேட்டாங்க, எடுத்து கொடுத்தான். அதுல ஒருத்தன் அசிங்கமா பச்சையா பேசினேன். சேர்த்தவன் எங்க வீட்டுக்காரர் சொன்னாரு, யாருன்னா கடைக்கு முன்னுக்க பேசுறியா அப்படின்னு சொல்லவும், கத்தி எடுற அப்படின்னு சொல்லவும், நான் பக்கத்துல இருக்க அந்த போலீஸ்கார கூப்பிட போறதுக்குள்ளே கத்தி எடுத்து குத்தி விட்டாங்க. 6 லட்சம் ரூபாய் கடனோட விட்டுட்டு போயிருக்காரு. நான் 2 குழந்தைய வச்சுக்கிட்டு எப்படி தருவான்? 2 குழந்தைய வச்சுக்கிட்டு நான் என்ன சார் பண்றது? ஆம்லெட் தகராறில் ஹோட்டல் உரிமையாளர் குத்தி கொலை. சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. நீ யாரா என்னிட்ட காசு கேட்கற? நான் யாரா? இந்த ஊர் ரெவிடி. இவங்களே பாட்டி படுத்திட்டு நீ யாரு என்னிட்ட காசு கேட்கறது? சிவகங்கையைச் சேர்ந்த சமயத்துறை என்பவரது மகன் கலைவாணன். சுமார் 33 வயது மதிக்கத்தக்க இவர் சிவகங்கை அண்ணாமலை நகரில் ஹோட்டல் கடை நடத்தி வந்திருக்கிறார். இவரது மனைவி மஞ்சுளா. இந்த தம்பதிக்கு 2 ஆண் குழந்தைகள் இருக்கிறார்கள். குடும்பத்தோடு மிகவும் சந்தோஷமாக வாழ்ந்து வந்த இவர்கள் 5 மாதத்திற்கு முன்பு சிவகங்கை அண்ணாமலை நகரில் ஹோட்டல் கடை தொடங்கி நடத்தி வந்திருக்கிறார்கள். இந்த நிலையில் சம்பவ நாளன்று இரவு 11 மணியளவில் அங்கு வந்த இளைஞர்கள் 3 பேர் வயிறு முட்டை சாப்பிட்டுவிட்டு காசு கொடுக்க முடியாது என சண்டையிட்டிருக்கிறார்கள். இதோ இங்கே நொறுங்கி கிடக்கும் முட்டைகள் அவர்களுக்காக போட்ட ஆம்லெட்கள் தான். ஆம்லெட் தின்றுவிட்டு காசு கொடுக்காமல் சென்ற அவர்களை தட்டி கேட்டபோதுதான் கலைவாணனை கத்தியால் குத்தி கொன்றிருக்கிறது அந்த கும்பல். போதையில் இருந்த அந்த 3 பேரும் அங்கு என்னவெல்லாம் அட்டூழியங்களை செய்தார்கள் என்பதை அவரது மனைவியே சொன்னார். ஆபாச வார்த்தைகளை பிரயோகித்ததால் தான் கலைவாணனுக்கு கோபம் வந்திருக்கிறது. அவர்களை அப்படி பேச வேண்டாம் என சொன்னபோதுதான் கொலை செய்திருக்கிறார்கள். இந்த சம்பவம் அந்த பகுதியை உலுக்கி எடுத்திருக்கிறது. இந்த கொடூர கொலைக்கு பல்வேறு தரப்பினரும் கண்டனம் தெரிவித்திருக்கிறார்கள். ரொம்ப பரிதாபமான ஒரு பையன் நமக்கு. இந்த பிள்ளைகளுக்கு ஒரு வழியும் இல்லை. ஆனாலும் தகுந்த தண்டனை கொடுக்கணும். இப்படியே 3 கொலை செஞ்சுக்கிட்டே வராங்க. தகுந்த தண்டனை தம்பி தான் அந்த பையன். ரொம்ப ஒரு ஏழ்மையான பையன். வந்து கோயம்புத்தூர்ல போய் பார்லையும் அங்கே ஹோட்டலையும் வேலை பார்த்துட்டு இருந்தாப்ல. சரி ஏதாவது பிழைக்கிறதுக்கு ஒரு வழி வேணும்னு சொல்லி குடும்பத்தோட வந்து ஒரு 3 மாசம் ஆகுது இந்த கடையை ஓபன் பண்ணி. குடும்பத்தோட இருந்து வியாபாரம் பார்த்துக்கிட்டு இருக்க நேரத்தில் பாத்தீங்கன்னா இங்க சிவகங்கையில வந்து ரெவல்யூஷன் ரொம்ப அதிகமாயிருச்சு. அவுட்டர்ல பாத்தீங்கன்னா இப்ப எங்க பார்த்தாலும் கொலை வழிப்பறி நிறைய நடந்துகிட்டு இருக்கு. ஆனா வந்து ஒரு சின்ன பையன் என்ன ஒரு காரணமும் இல்லாம இன்னைக்கு அவர் தன்னுடைய உயிரை இழந்துட்டாரு. அவருக்கு 2 குழந்தைங்க இருக்கு. அவங்க மனைவி ரொம்ப சின்ன வயசு. பொழைக்கிறதுக்காக இங்க வந்தாங்க. வெளியூர் கிராமத்துல இருந்து இங்க சிவகங்கைக்கு பொழைக்க வந்தவங்களுக்கு வந்து நிம்மதியான ஒரு வாழ்க்கை கிடைக்கிறதே
ஒரு கேள்விக்குறியா இருக்கு. நீங்க சிவகங்கை எடுத்துக்கிட்டீங்கன்னா சிவகங்கை அவுட்ல எந்த ரோட்ல போனீங்கன்னாலும் எப்பவுமே என்ன சம்பவம் நடக்குமோங்கிற மக்கள் ஒரு பீதியோடயே வாழக்கூடிய ஒரு சூழ்நிலையை இன்னைக்கு உருவாக்கிட்டு இருக்கு. அப்படி இருக்க நேரத்துல இன்னைக்கு ஒரு அப்பாவி இளைஞனுடைய உயிர் என்ன காரணத்துக்காக போச்சுன்னே தெரியல. ஒரு ஆம்புலட் லேட் ஆச்சுங்கிறக்கா ஒரு உயிர் எடுக்கிறதா, உயிரினுடைய மதிப்பே என்னன்னு தெரியல. 2 குழந்தைங்க இருக்கு, 2 பச்சை குழந்தைங்க, 3 வயசு ஒன்று, 1 வயசு ஒரு குழந்தைங்க. அந்த 2 குழந்தைகளுக்கு யாரு நம்ம வாழ்வாதாரத்தை எப்படி உருவாக்குறது? அந்த மனைவி, அவங்க அம்மா, ஒரே பையன், அவங்க அப்பா ஆல்ரெடி கால் ஊனமுற்றவர், அவரால் எந்த சம்பாத்தியம் பண்ண முடியாது. இவனுடைய ஒருத்தனுடைய உழைப்புலனே இந்த குடும்பமே நடந்துகிட்டு இருந்துச்சு. இந்த குடும்பத்துக்கு இன்னைக்கு பாதுகாப்பு இல்லாத ஒரு சூழ்நிலையை உருவாக்குறது இன்னைக்கு சிவகங்கைக்கு வந்ததுனால அந்த பையன் தன்னுடைய வாழ்க்கையை இழந்துட்டான். கலைவாணனை இழந்துவிட்டு அந்த குடும்பம் படும் பாடும் சொல்லி வாழாது. அவர்கள் தங்கியிருந்த வீடும் தற்போது சோகத்தை சொந்தமாக்கி கிடக்கிறது. ஆம்லெட் ஹோட்டல்ல சாப்பிட்டாங்க. சாப்பிட்ட பிறகு அவமானமாக பேசினாங்க. தம்பி, சாப்பிட்ட பிறகு சாப்பிட்டு காசு கொடுத்துட்டு போங்க. நீ யாரா என்கிட்ட காசு கேட்கறது? நான் யாரா? இந்த ஊர் ரெவிடி, சிவங்கிலே பாட்டி படுத்திக்கிட்டு இருக்கு, நீ யாரு என்கிட்ட காசு கேட்கறது அப்படின்னு சொல்லி விரட்டி குத்த வந்தாங்க. குத்தவும் நான் எடுத்து கட்டையை எடுத்து ஓடினேன். ஒரு குத்துனவன என்னால தாங்க முடியல. மறுபடிக்கு போலீஸுக்கு இன்ஃபார்ம் பண்ணி போலீஸ் அவங்களை கைது பண்ணிருக்கு. கவர்மெண்ட் என்ன செய்யணுமோ, என்ன நடவடிக்கை எடுக்கணுமோ, இந்த மாதிரி சம்பவம் அடுத்து வரக்கூடாது. சாலையோரம் இருக்கும் அந்த ஹோட்டலில் பலருக்கும் உணவு சமைத்து விற்று வந்த அவர்கள் தற்போது என்ன செய்வதென்றே தெரியாமல் குழம்பி தவிக்கிறார்கள். கொலை நடந்த அந்த கடையை பலரும் ஆதங்கத்துடனேயே பார்த்துவிட்டு செல்கிறார்கள். இந்த கொலைக்கு பெண்கள் அமைப்பினரும் கவலை தெரிவித்திருக்கிறார்கள். சம்பந்தப்பட்ட 3 பேரும் ஏற்கனவே பல வழக்குகள்ல, கொலை வழக்கு, கொலை வழக்குகள்ல சம்பந்தப்பட்டிருக்காங்க. ஏற்கனவே இவங்க மீது குற்றச்சாட்டுக்காக நடவடிக்கை எடுத்திருக்காங்க. ஆனா அது நடைமுறைக்கு சாத்தியப்படல. இந்த மாதிரி குற்றவாளிகள் வெளியில நடமாட விடாத அளவுக்கு சட்ட ஒழுங்கை பாதுகாக்கிற வகையில மாவட்ட ஆட்சியர் நடவடிக்கை எடுக்க வேண்டும். கிராமத்தின் சார்பாக நாங்கள் ஊர் மக்கள் எல்லாரும் கோரிக்கையை வைத்து மாவட்ட ஆட்சியரை பார்ப்பதற்காக வந்திருக்கோம். இந்த மாதிரி ஒரு சின்ன சின்ன அற்ப காரியங்களுக்கெல்லாம் கொலை நடக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இது. அதுல ஒரு கொலையாளியில ஒரு நபர் ஒரு +2 மாணவர் அப்படின்னு பத்திரிகை வாயிலாக நான் அறிஞன். ஒரு +2 படிக்கிறவருக்கு இப்ப தேர்வு காலம், தேர்வு நடந்துகிட்டு இருக்க சூழ்நிலையில ஒரு மாணவர் இந்த மாதிரி ஒரு செயலில் ஈடுபடும் பொழுது அவருடைய எதிர்காலம் மிகவும் கேள்விக்குறியா இருக்கு. இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா மனித உயிர்கள் ஆடு மாடுகளை வெட்டி கொள்ற மாதிரி போயிட்டே இருக்கு. இப்ப சமீப காலமா நடந்த ஒரு இன்சிடென்ட் கூட, ஒரு ஹோட்டல்ல ஒரு ஆம்லெட்டுக்காக அந்த ஹோட்டல் ஓனரை கொண்டு இருக்கிறாங்க. ஒரு 3 பேர் கொண்டு இருக்கிறதா பேப்பர்ல நியூஸ் படிச்சேன் நான். அதுல கூட ஒரு +2 ஸ்டூடெண்ட்டும் மாட்டிருக்காங்க. இப்ப அவருக்கு குழந்தைங்க 2 குழந்தைங்க இருக்கு. அவங்களுடைய மனைவி கர்ப்பமா இருக்கிறாங்கன்ற தகவலையும் அந்த பேப்பர்ல பார்த்தேன். இப்ப அந்த குழந்தைங்களுடைய எதிர்காலம், அவங்க மனைவியினுடைய எதிர்காலம், பிறக்க போற குழந்தைங்களுடைய எதிர்காலம் எல்லாமே கேள்விக்குறிதான். எங்க எந்த மாதிரி விபத்துகள் நடந்தாலும், கொலைகள் நடந்தாலும், பிரச்சனைகள் நடந்தாலும் இறுதியில பாதிக்கப்படுறது பெண்கள் மட்டும்தான். சிவகங்கை மாவட்டத்தில் சமீப காலமாக இதுபோன்ற குற்றங்கள் பெருகி வருவதாக சொல்லும் ஊர் மக்கள் இதுபோன்ற குற்றங்களை உடனடியாக தடுத்து நிறுத்த வேண்டும் என்றும் கேட்டுக் கொண்டார்கள். அந்த 3 பேருமே, அந்த அக்யூஸ்ட் 3 பேருமே அந்த இடத்தில் பல போலீஸ் காவல்துறையை தாக்கியிருக்காங்க, சில வக்கீலை தாக்கியிருக்காங்க. இந்த மாதிரி பல சம்பவத்தில் அந்த பையன் தொடர்பு உள்ளவர்கள் அந்த 3 பேருமே. ஆனால் அந்த 3 பேர் இந்த அளவுக்கு நடமாட விடுறாங்கன்னா அது ஏன் சட்டம் அப்படி இருக்கு? அதுதான் எங்களுடைய கோரிக்கை. இந்த மாவட்ட ஆட்சியர் தகுந்த நடவடிக்கை எடுக்கணும். இந்த கொலை வழக்கு தொடர்பாக பன்னீர்செல்வம் உள்ளிட்ட 3 பேரை கைது செய்து அவர்களிடம் விசாரணை நடந்து வருகிறது. கலைவாணன் கொலை செய்யப்படுவதற்கு எந்த முன்விரோதமும் கிடையாது. உள்ளூரில் ரவுடிகளாக தெரிந்தவர்கள் இந்த பாதக செயலை செய்துள்ளனர். ரவுடிகளை இரும்பு கரம் கொண்டு அடக்கும் போதுதான் இதுபோன்ற செயல்களை தடுக்க முடியும். சில ஆண்டுகளுக்கு முன்பு திண்டுக்கல் பாண்டி, கூடுவாஞ்சேரி வேலு ஆகியோர் என்கவுண்டரில் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இந்த சம்பவத்தில் போலீசார் மீது கொலை வழக்கு பதிவு செய்ய வேண்டும் என நீதிமன்றத்தில் வழக்கு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த வழக்கில் நீதிமன்றம் என்ன தீர்ப்பு வழங்கியது? பிப்ரவரி 2010 திண்டுக்கல் பாண்டி மற்றும் கூடுவாஞ்சேரி வேலு அவங்க இருவரையும் போலீசார் நீலாங்கரை அருகே நடந்த மோதல்ல துப்பாக்கி சூடு நடத்தி அதுல 2 பேரும் இறந்து போயிட்டாங்க அப்படின்னு சொல்லி ஒரு என்கவுண்டர் வழக்கு ஒன்று தாக்கல் செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில் நீலாங்கரை காவல்துறை வழக்கை விசாரிச்சாங்க. அதற்கு எதிராக 2010 ஆண்டு ஒரு என்ஜிஓ அமைப்பு
சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஒரு வழக்கு ஒன்று தாக்கல் செஞ்சது. மார்ச் 2015 முதல் வாரத்தில் அந்த வழக்கு விசாரணைக்காக எடுத்துக் கொள்ளப்பட்டது. சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி திரு எஸ் கே கவுல் மற்றும் நீதியரசர் திரு எம் சுந்தரேஷ் அவங்களோட அந்த வழக்கு விசாரணைக்காக வந்தது. அந்த வழக்கினை பொறுத்த வரைக்கும் மனுதாரர் தரப்புல எடுத்து வைக்கப்பட்ட வாதம் என்ன அப்படின்னா, காவல்துறை அதிகாரிகளாக இருந்தாலும் சரி, ஒரு என்கவுண்டர் வழக்கை பொறுத்த வரைக்கும் முதல்ல அவங்க செல்ஃப் டிஃபென்ஸ் அப்படின்னு எடுக்கிறது, தற்காப்புக்காக எடுக்கிற நிலைப்பாடு வழக்கினுடைய போக்கில மட்டும் தான் எடுத்துக் கொள்ளப்படும். அதாவது ட்ரையல்ல மட்டும் தான் எடுத்துக் கொள்ளப்படும். வழக்கு தாக்கல் செய்யப்பட்டு அதன் பிறகுதான் எடுத்துக் கொள்ளப்படணுமே ஒழிய இந்த வழக்குல எடுத்த உடனே தற்காப்பு அப்படிங்கிற அடிப்படையில ஒரு புகார் கொடுக்கப்பட்டு காவல்துறை அதிகாரிகளே அந்த புகார் கொடுக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே அது சரியானதல்ல, அதை கொலை வழக்காக பதிவு செய்யணும்னு சொல்லி அந்த மனு தாக்கல் செய்யப்பட்டது. வழக்குல எல்லா தரப்பினரும் அரசு தரப்பு மற்றும் மனுதாரர் தரப்புல வழக்கு விசாரிக்கப்படுகிறது. அது விசாரிச்ச சென்னை உயர்நீதிமன்றம் தெளிவாக வரையறை செய்து அந்த மனுவை தள்ளுபடி செஞ்சிடறாங்க. அதற்காக அவங்க சொல்லப்பட்ட விஷயம் என்ன அப்படின்னா, அந்த 2 பேரும் ஏராளமான குற்ற வழக்குல சம்பந்தப்பட்டிருக்கவங்க. போலீசார் அவங்கள கைது செய்வதற்காக விசாரிப்பதற்காக தடுத்த பொழுது அவங்க வாகனத்துல காவல்துறை அதிகாரிகளுக்கு ஆபத்து ஏற்படுத்தும் வகையிலையும் அபாயகரமான ஆயுதங்கள் மற்றும் வெடிப்பொருட்களை வச்சு அவங்க ஆபத்து ஏற்படுத்த முயற்சித்தாங்க. அந்த அடிப்படையில தங்களுடைய உயிரை காப்பாற்றிக் கொள்வதற்காக அவங்க தற்காப்புக்காக சுட்டதுலதான் அவங்க இறந்துட்டாங்க. அதன் பிறகு ஒரு வழக்கு பதிவு செய்யப்பட்டது. அந்த அடிப்படையில அந்த பகுதியினுடைய உதவி ஆணையாளர் ஆர்டிஓக்கு ஒரு மனு கொடுக்கிறார். அந்த அடிப்படையில போலீஸ் ஸ்டாண்டிங் ஆர்டர்ஸ் அந்த அடிப்படையில ஒரு விசாரணை ஆர்டிஓ விசாரணை நடத்தப்படுகிறது. அது விசாரிச்சு அதுல எல்லா தரப்பும் விசாரிக்கப்படுகிறார்கள். அதாவது இறந்து போனவர்களுடைய உறவினர்கள் மற்றும் பொதுமக்கள், பத்திரிகையில விளம்பரம் கொடுக்கப்படுகிறது. யாருக்கேனும் ஏதாவது ஆட்சேபனை இருக்கிறது இல்ல இதை பற்றி கருத்து சொல்லணும்னா அந்த ஆர்டிஓ என்கொயரிக்கு வாங்கன்னு சொல்லி விளம்பரம் கொடுக்கப்படுகிறது. அதன் பிறகு அந்த ஆர்டிஓ விசாரணை அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டு தமிழக அரசுக்கு அனுப்பப்படுகிறது. இதற்கிடையில தேசிய மனித உரிமை ஆணையம் மற்றும் மாநில மனித உரிமை ஆணையத்துக்கு காவல்துறையினர் அந்த ரிப்போர்ட் அனுப்பிச்சிடுறாங்க. இந்த அடிப்படையில் அரசாங்கம் அந்த விஷயத்தை ரிப்போர்ட்டை ஏற்றுக்கொள்ளப்பட்ட சூழல்ல இந்த மாதிரியான வழக்குகளை ஏற்றுக்கொள்ள முடியாது. ஏன்னா ஒரு அரசாங்கம் அந்த ரிப்போர்ட்டை ஒரு ப்ரொசீஜர் அது நடத்தப்பட்டு அது என்ன அடிப்படையில உச்சநீதிமன்ற வழிகாட்டுதல்ல என்கவுண்டர் வழக்குகள் என்ன இருக்கணுமோ அதெல்லாம் கடைபிடித்து ஒரு அரசு ஏற்றுக்கொண்ட பிறகு அந்த அறிக்கையை ஏற்றுக்கொண்ட பிறகு அப்படிப்பட்ட விஷயங்களை செய்ய முடியாது. ஏன்னா செல்ஃப் டிஃபென்ஸ்னா என்ன 96, 97 பிரிவுகள் தெளிவாக வரையறை செய்கிறது. தனக்கோ பிறருக்கோ உடலுக்கோ உயிருக்கோ ஆபத்து வரும் சூழல் வரும்பொழுது ஒரு நபர் தற்காத்துக் கொள்வதற்காக எந்த அடிப்படையான விஷயத்தை செய்தாலும் அது குற்றமாகாது அப்படிங்கிற அடிப்படையில அவங்க செல்ஃப் டிஃபென்ஸுக்காக தான் நடத்தப்பட்டிருக்கிறது. அது அறிக்கையாக தாக்கல் செய்யப்பட்டு விசாரிக்கப்பட்டு தமிழக அரசால் ஏற்றுக்கொள்ளப்பட்டதால் இந்த மனுவை நாங்கள் தள்ளுபடி செய்யறோம்னு தள்ளுபடி பண்ணிட்டாங்க. மீண்டும் வேறொரு வழக்கோடு உங்களை சந்திக்கிறேன்.